கவிதாலயாவின் எவர்கிரீன் ஹீரோ திருவள்ளுவர் தான். பின்புறமாக திரும்பி இருக்கும் அவர் அப்படியே ரசிகர்களை நோக்கி முன்புறமாக திரும்பும்போது முதற்று உலகம் முடிந்து போயிருக்கும். இன்று தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அகர முதலவும் திருவள்ளுவரும் யாரென்றால் அது இயக்குனர் சிகரம் கேபி தான். கடந்த சில நாட்களாக கோடம்பாக்கத்தின் எல்லா தெருக்களும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் வீட்டு வாசலை தான் முடிகின்றன. அவர் அலுவலக வாசலில் பூச்செறியும் மரங்கள் அத்தனையும் வாழ்த்து கூற வருபவர்களே புன்முறுவலோடு நோக்குகின்றன. அடிப்படையில் தாவர நேசிப்பாளராக பாலச்சந்தரால் வளர்க்கப்பட்ட அந்த மரங்கள் இந்த நல்ல செய்திக்காக காத்திருந்த காலங்கள் சற்று கூடுதலானவைதான். கே பாலச்சந்தருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவித்துள்ளது மத்திய அரசு. எப்போதோ கிடைத்திருக்க வேண்டிய கௌரவம் அல்லவா இது. இந்த கௌரவம் அவரது சினிமா சாதனைக்காக மட்டும் வழங்கப்பட்டதல்ல. வாழ்வும் கலையும் கலந்த மனிதர் அவர். தனது அடுத்த தலைமுறையை மனது நிறைய பாராட்ட தெரிந்தவர். எல்லோருடைய வெற்றிகளையும் கொண்டாடுகிற மனம் படைத்தவர். காதல் திரைப்படம் வெளியான நேரம் எந்த படத்தையும் தியேட்டருக்கு சென்று பார்க்கிற வழக்கம் உள்ள பாலச்சந்தர் படம் பார்த்துவிட்டு திரும்பும் போது பாலாஜி சக்திவேல் நம்பர் இருக்கா என்கிறார் தனது உதவியாளரிடம். அப்புறம் என்ன நினைத்தாரோ, வேண்டாம், நாளைக்கு நானே நேரா போய் பார்த்துக்கிறேன், ஒரு கலைஞனுக்குரிய கௌரவம் அதுதான் என்று கூறிவிட்டு அமைதியாகிறார். மீண்டும் தனது உதவியாளர் மோகனிடம், நான் பாலாஜி சக்திவேல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு விசாரிச்சேன்னு யாருக்கிட்டையும் கேட்காத, தெரிஞ்சா அவர் ஓடி வந்து விடுவார், அது வேணாம், யாருக்கும் தெரியாம விசாரிச்சுக்கோ, எந்த நேரத்தில் இருப்பாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ என்றார் பாலச்சந்தர். மறுநாள் யாருக்கும் தெரிவிக்காமல் பாலாஜி சக்திவேல் ஆபீஸ்க்கு போய் இறங்குகிறார். பிரச்சனை என்னவென்றால், அலுவலகம் இருப்பது முதல் மாடி. ஐயா, நான் வேணும்னா மேல போய் சொல்லிட்டு வரவா? யோசனை சொல்கிற மோகனின் வாயை அடைத்துவிட்டு சிரமத்துடன் முதல் மாடி ஏறி செல்கிறார். மொத்த ஆபீஸும் பதறுகிறதா. சார், நீங்க வரேன்னு தெரிஞ்சா நானே ஓடி வந்திருப்பேன் என்கிறார் பாலாஜி சக்திவேல். மிக மிக நெகிழ்ச்சியான தருணம் அது. அதன் பின் எத்தனையோ விருதுகளை அந்த படத்திற்காக பெற்றுவிட்டார் பாலாஜி சக்திவேல். எதுவும் இந்த பாராட்டுக்கு ஈடாகாது என்பது அவருக்கே தெரியும். பாராட்டுகிற விஷயத்தில் பஞ்சமே வைப்பதில்லை பாலச்சந்தர். சகானா என்ற தொலைக்காட்சி சீரியலுக்கு வசனம் எழுதி கொடுத்திருக்கிறார் உதவி இயக்குனர் தாமிரா. திடீரென்று ஒரு காட்சிக்கு டயலாக் எழுத வேண்டிய சூழ்நிலை. நான் வெளியில் போகிறேன், இதுதான் சிச்சுவேஷன், எழுதி வச்சுக்கோ. நான் அந்த பக்கம் போனதும் நீ இந்த பக்கம் போய் தம் அடிக்க கூடாதா? வேணும்னா பால்கனியில் நின்று தம் அடிச்சுக்கோ, இங்கே உட்கார்ந்து எழுது. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், எழுதி முடிச்சுட்டா கிளம்பிடலாம். நண்பனிடம் சொல்வது போல் சொல்லிவிட்டு கிளம்புகிறார் பாலச்சந்தர். சொன்னபடியே எழுதி முடித்துவிட்டு வீடு திரும்பிய தாமிராவுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் போன். எதிர்முனையில் கேபி. ரொம்ப நல்லா இருக்குடா, இதுல என்ன எழுதிருக்கையோ அதை அப்படியே எடுக்க முடியும்னு நினைக்கிறேன், அப்படியே எடுக்க ட்ரை பண்றேன். 100 படங்களை இயக்கி முடித்த ஒரு ஜாம்பவான் ஒரு உதவி இயக்குனரிடம் பேசிய வார்த்தைகள் தான் இது. அப்படியே வீட்டில் இருந்தால் கூட அது அதிசயம் இல்லை. இலங்கைக்கு போயிருந்தார் படப்பிடிப்புக்கு. அங்கிருந்து சென்னைக்கு போன் அடித்து விட்டார். தம்பி, நீ எழுதியிருப்பதை அழகா எடுத்துட்டேன்டா, ரொம்ப திருப்தியா இருக்க. பிறகு சென்னைக்கு வந்து அதை எடிட் செய்த பிறகு இதே தாமிராவுக்கு போன் செய்கிறார் கேபி. இப்போ வந்து பாரேன், உன் வசனத்திற்கு நான் உயிர் கொடுத்திருக்கிறேனா என்று. நம்புங்கள், இப்படியெல்லாம் பேசுவது பிரிதாமகர் பாலச்சந்தர் தான். ரஜினி, கமல், சிரஞ்சீவி, நாகேஷ், இப்படி பாலச்சந்தர் என்ற படைப்பாளி ஈன்றவை எல்லாமே சுமார் 30க்கும் மேற்பட்ட புலிக்குட்டிகள் தான். ரஜினிக்கு நெருக்கடியான நேரங்களில் எல்லாம் இவர் இருப்பது பாலச்சந்தரின் வீட்டில்தான். அவரது வீட்டில்தான் ரஜினியை குழந்தையாக பார்க்க முடியும். 60 வயது குழந்தைக்கும் 80 வயது தகப்பனுக்கும் இருக்கிற அந்யோன்ய உறவை அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்து வியந்தவர்கள் அதை அடுத்த ஜென்மத்திலும் கூட நினைவு வைத்திருப்பார்கள். வீட்டில் ரஜினியை குழந்தையாக பார்க்கிற கேபி மேடைக்கு வந்துவிட்டால் ரஜினிக்கு கொடுக்க வேண்டிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை கொடுக்க தவறுவதே இல்லை. அந்த இடத்தில் ரஜினி வளர்த்த நடிகர், கேபி அதை உணர்ந்த இயக்குனர். ரஜினியை தகப்பன் மனநிலையிலும் ரசிகன் மனநிலையிலும் குருவின் மனநிலையிலும் பார்க்கக்கூடிய ஒரே தகுதி இன்று கேபிக்கு மட்டும்தான் இருக்கிறதா? இந்த தாதா சாஹேப் பால்கே விருது எத்தனையோ காரணங்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வி தாண்டி பரிபூர்ணமாக வாழ்கிற மனிதர் அவர். இந்த விருது அதற்காகவும் தான்.